ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம அந்த பிரம்மாண்டமான படத்தோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காம இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதுவும் பயங்கர சூப்பராக இருக்கும். ஆனால் அதை விட இது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால நம்ம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அதாவது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லையா. ஸோ அது போனதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ எந்த வித ஏலியனும் நம்ம பூமிக்குள்ள வரக்கூடாது, அப்படியே வர்ற மாதிரி இருந்தாலுமே அதை முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஸ்பெஷலான சேட்டிலைட்டை நிறைய நாடுகள் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நியூஸ்லாம் பேசிட்டு இருக்கேன். இப்போ அந்த சேட்டிலைட்டை காமிச்சா அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதே டைம்ல போன வாட்டி பூமிக்குள்ள அதே ஸ்பேஸ் இப்போ காமிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன ஷட்டில் மட்டும் வெளியில அப்படியே பூமியை நோக்கி வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் நம்ம போன பாட்டிலே பார்த்துருந்தோம்ல, அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பக்கத்தில் வரும்போது எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் ஒர்க் ஆகலன்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஷட்டில் பக்கத்தில் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷலான சேட்டலைட் இருக்குல்ல, அதுவும் ஒரு நிமிஷம் கிட்ட ஒர்க் ஆகாம போக அந்த கேப்பை பயன்படுத்தி இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகுது. இப்போ அடுத்த சீன்ல கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற ஒரு பெரிய போட்டை காமிக்கிறாங்க. அங்க இந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசிக்கிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரே ஒருத்த மட்டும் அமைதியா கடலை பார்த்துட்டு இருக்க. அந்த டைம்ல அந்த ஸ்பேஸ் ஷட்டில் நடு கடல்ல விழுகுது. ஸோ இதை பார்த்து ஷாக் ஆகுறான். இருந்தாலும் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லல. தண்ணிக்கு அடியில போன அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நீர்மூழ்கி கப்பல் மாதிரி வேகமா போக ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே ஒரு 4 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அதாவது அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பூமியில விழுந்து ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை பாக்குறதுக்கு அவன் ரொம்ப சோகமா இருக்கிறான்றது நல்லாவே புரியுது. ஸோ அவளுடைய நாயை கூட்டிக்கிட்டு இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு இடையில ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டாக் பாத்தீங்கன்னா வேகமா நம்ம ஹீரோயினை விட்டு ஓட ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. வேகமா நாயை தேடி பாக்குறா, ஆனா எங்க போச்சுன்னே தெரியல. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ காலேஜ்ல அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் இன்னுமே நம்ம ஹீரோயின் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருக்கிறான் போல. அது போக இப்போ ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, உன்னை வச்சு உங்க அப்பா ஏதோ ஒரு ரிசர்ச் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். லேப்ல அப்படி என்னதான் நடக்குது, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வச்சு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதான் நம்ம ஹீரோயின் கையில ஒரு பேண்ட் இருக்கும்ல, ஸோ அதை பத்தி ஸ்டடி பண்ணலான்ற மாதிரி நம்ம ஹீரோயினை ரகசியமா ஒரு லேப்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பத்தி தான் இப்போ கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, உனக்கு இது தேவையில்லாத வேலை. ஏன்னா என்னை சுத்தி எப்போதுமே பாடி கார்டு இருப்பாங்க. நான் இதை பத்தி உங்ககிட்ட சொன்னா அடுத்த செகண்டே உன்னை போட்டு தள்ளிடுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு போது அவனும் பயத்தில் திரும்பி பார்க்கறான். பார்த்தா சீக்கிரட்டா நிறைய பாடி கார்டு நம்ம ஹீரோயினை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்புறமா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இங்க பாரு, நம்ம எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது, இல்லைன்னா என்னால உனக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கார்ல ஏறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோயினுடைய அப்பா வந்திருக்காரு. ஸோ அவர் இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து, உன்னுடைய பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய பேர் கூகுள் அப்படின்னதும், அப்படியா, அப்படின்னா நீ கூகுள்ல தானே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ஒரு டெலிகாம்ல ஒர்க் பண்றேன்ற மாதிரி சொல்ல. ஸோ அதை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டே பாத்தீங்கன்னா அவனை பாதியிலே இறக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை மட்டும் ரகசியமா காட்டுக்குள்ள இருக்கிற ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி லேபுக்கு கூட்டிட்டு வராங்க. ஸோ அப்படியே அந்த லேபுக்குள்ள பார்த்தா போன பாட்டுல ஒரு ஆர்மர் பார்த்துருந்தோம் இல்லையா, அதான் அந்த ஏலியனோட சூட். அந்த ஷூட்டை இவங்க பயங்கரமா ஸ்டடி பண்ணிருப்பாங்க போல. அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இன்னுமே இதை பத்தி நம்ம நிறைய ஸ்டடி பண்ணணும். இதை மட்டும் நம்ம ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு அது நல்லாவே யூஸ் ஆகும். அது போக இது எல்லாத்துக்குமே விடை தெரியணும்னா உங்க பொண்ணு கையில இருக்கிற பேண்ட் இருக்குல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளை ஒரு தண்ணியில படுக்க வச்சிருக்காங்க. அவ மேல நிறைய இது கனெக்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா அவளுடைய அந்த பேண்டை பத்தி செக் பண்றதுக்காக. ஏன்னா அந்த பேண்டுக்கும் தண்ணிக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது இல்ல. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினும் பதில் சொல்றா. ஆனா நிறைய எமோஷனல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டதுமே அந்த தண்ணியில அப்படியே அலைகள் மாதிரி போக ஆரம்பிக்குது. அப்படின்னா எமோஷனலுக்கு இங்க வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. போன பாட்டுல அந்த ஏலியனுக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ண, ஒருத்தன் செத்து போயிட்டான்ல, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற, அது போக உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுமே ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம். அவனை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொந்தளிக்கிறா. இவங்க இது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு ஹீரோயின் கூட பேச வைக்கிறாங்க. அவனும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நிறைய சொல்ல. ஆனா ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. அதனால அந்த தண்ணி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அப்படியே மேல பறக்குது. அந்த அளவுக்கு பவர் வெளிப்பட. சோ இதனால சத்தம் கேட்டு ஹீரோயினுடைய அப்பா வேகமா ஹீரோயினை பிடிச்சிக்கிறாரு. வேகமா அந்த தண்ணியை விட்டு வெளியில கூட்டிட்டு வராரு. சோ இதெல்லாம் பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன மட்டும் எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, என்னையும் ஃப்ரீயா விடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறான். அடுத்தது ஹீரோயின் அவளுடைய அப்பா கிட்ட, எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, என்ன கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, என்னால இதை தாக்கு பிடிக்க முடியல, எப்ப பார்த்தாலுமே என் பின்னாடி பாடி கார்டா வந்துட்டு இருக்காங்க. சோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அதனால கொஞ்ச நாளைக்கு இது வேண்டாம் அப்படின்னு போது ஹீரோயின்
ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா இனிமேல் ஒன்று அந்த பாடி கார்டெலாம் பின் தொடர மாட்டாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அந்த பாடி கார்டு கிட்ட போயிட்டு என்னுடைய பொண்ணை நீ பின் தொடராத, அதாவது இந்த ட்ரெஸ் போட்டு பின் தொடராத, ட்ரெஸ் போடாம நார்மலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரகசியமா பின் தொடரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பார்ல இருக்கிறா. நல்ல வேலை இப்போவாவது நம்மள நிம்மதியா விட்டாங்களே அப்படின்னு சைட்ல திரும்பி பார்த்தா சைட்ல அந்த பாடி கார்டு வந்து உட்கார்ந்துருக்கான். இப்போ வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்கான் இல்லையா, கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சா நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா அது நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களா அப்படின்னு ஹீரோயினே அவன் கூட போய் பேசுறா. அப்படி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்குறா. அந்த டைம்ல ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சோ இது யாருன்னா போன பாட்டுல ஒரு ஏலியனை பார்த்தோம் இல்லையா, அந்த ஏலியன் பையன் தான் இவன். சோ அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வா நம்ம போகலாமா அப்படின்னதும் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே கண்ணத்துல கை வச்சு மறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அங்க பாடி கார்டு இருக்கான் இல்லையா, தெரியக்கூடாதுன்னு நினைச்சா. ஆனா அவன் என்ன பண்றானா ஹீரோயின் கூட வந்து பேசுறியே யாரா நீன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஏலியன் கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். சோ இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் எப்படியாவது அந்த ஏலியன் பையனை காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு பாட்டில் வச்சு அவன் மண்டையை உடைச்சிட்டு இப்போ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில வராங்க. ஸோ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா ஸ்பேஸ்ல வந்து இவனுடைய ஸ்பேஸ் ஷிப் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதோடைய பேர் வந்து சோல். அந்த சோலுக்கு கான்டாக்ட் பண்ணி நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு என்னோட இடத்துக்கு போகணும், அதுக்கு நீ தான் ரெடி பண்ணணும்னு அந்த சோல் என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கிற எல்லா டிவைஸையும் அது ஹேக் பண்ணிரும் போல. முக்கியமா இங்க இருக்கிற ஒரு காரை ஹேக் பண்ணி அதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏத்திட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அதுவே போக ஆரம்பிக்குது. ஸோ உள்ள வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. என்னது இதுன்ற மாதிரி அவங்களுக்கு புரியல. அப்ப இடையில வந்து அந்த பாடி கார்டு வந்து ஸ்டாப் பண்றான். இருந்தாலும் அவனையும் தள்ளி விட்டுட்டு கார் வந்து வேகமா போக ஆரம்பிக்குது. சோ பின்னாடி அந்த பாடி கார்டு ஒரு பைக் எடுத்து துரத்திட்டு வந்துட்டு இருக்க. உள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து புலம்பிட்டே இருப்பாங்க. டேய் யாரா நீங்க, காரை ஸ்டாப் பண்ணுங்கடா நாங்க இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல கார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களை இறக்கி விட்டுட்டு வேகமா போக ஆரம்பிக்குது. அதே டைம் இந்த பாடி கார்டும் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க பொண்ணு யாரு கூட போயிட்டு இருக்கா, நான் எவ்வளவு தடுத்து பார்த்த முடியல, அவனை தான் துரத்தி போயிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல இப்ப காருக்குள்ள காமிச்சான். கார்ல டிரைவர்லாம் இல்ல, வேகமா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அந்த டைம்ல பாடி கார்டு வந்து கன் வச்சு காரோடைய டயரையா ஷூட் பண்ணிடுறான். அதனால இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த பாடி கார்டு தான் தெரியாதனமா ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறான். இருந்தாலும் நல்ல வேலையா அந்த கார் வந்து அவனை காப்பாத்திட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு வேகமா போயிடுது. சோ இதுக்கு மேல அவனால ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா, அதனால ஹீரோயினுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இங்க நம்ம ஏலியன் பையனும் ஹீரோயினும் எங்க வந்திருக்காங்கன்னா காட்டுக்குள்ள ரகசியமா இருக்கிற ஒரு மர வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு இன்னுமே இந்த ஏலியன் பையனை பார்த்த அதிர்ச்சியில இருந்து வந்திருக்க மாட்டாங்க. இப்ப அதையும் தாண்டி அந்த நாய் இருக்கு இல்லையா, ஹீரோயினுடைய நாய் வந்து காணாம போயிருக்கும்ல, அதுவும் இங்க தான் இருக்கும் போல ஓடி வந்துருது. சோ இப்பதான் நம்ம ஏலியன் பையன் ஹீரோயின் கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நான் 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்துட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தான் நான் நிறைய பிரச்சனை பண்ணிட்டேன், எதுவுமே தெரியாம அங்க உள்ள போய் நிறைய இதாயிடுச்சு இல்லையா. சோ அந்த மாதிரி இனிமேல் நடக்க கூடாதுன்றதுக்காக நானே இந்த காட்டுக்குள்ள தனியா வந்து தங்க ஆரம்பிச்சேன். எனக்கு தேவையானதெல்லாம் நானே ரெடி பண்ணிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் சொல்ல போனா உனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்காரன் இருப்பான்ல, அவன் தான் எனக்கும் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அந்த டைம்ல காலிங் பெல்ல யாரும் அமுக்க யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருப்பான் இந்த ஏலியன் பையனுக்காக. ஹீரோயினை பார்த்து அவனும் ஷாக்காக இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு என்கிட்டே சொல்லாம மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவை சாத்திட்டு வேகமா ஏலியன் பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எதுக்கு நீங்க வந்த, எதுக்கு என்கிட்ட மறைச்ச அப்படின்னு போது சோ என்னால என்னுடைய கிரகத்துக்கு போக முடியல, அதனால அங்க இருக்கிற புரோட்டோகாலையே நான் மீறி மறுபடியும் அந்த பூமிக்கே வந்துட்டேன். சோ எப்படியாவது உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். சோ அந்த பூமிக்கு வெளியில தான் என்னுடைய ஸ்பேஸ்ஷிப் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட. இதனால ஹீரோயினுக்கும் இந்த ஏலியன் பையன் மேல இன்னுமே லவ் அதிகமாகுது. சோ அப்படியே அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த சோல் என்ற ஸ்பேஸ்ஷிப்பை காமிக்கிறாங்க. அதுவே ஆல்ரெடி பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும்ல, அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமா ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒன்று வருது. அது அப்படியே அந்த ஏலியன் பையனுடைய ஸ்பேஸ்ஷிப்பையும் அதோடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருது. இப்போ ஒட்டுமொத்தமா பெரிய ஸ்பேஸ்ஷிப்பா இருக்கு இல்லையா. சோ இதோடைய பேர் வந்து ரா. சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா சரி நம்ம ஏலியன் பையன் கூட போயிடலாம், அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, என்னால இனிமேல் இங்க இருக்க முடியாது. சோ அதனால நான் அந்த ஏலியன் பையன் கூடயே போக போறேன். சோ என்ன தேடாதீங்கப்பா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. ஆனா அப்பா எப்படி விடுவாரு. சோ வேகமா அவருடைய டீம் கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஹீரோயினுடைய லொகேஷனுக்கு போய் அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க, முக்கியமா ஆயுதத்தை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா வானத்துல புதுசா ரான்னு ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது போல. அது என்ன பண்ணுதுன்னா இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையுமே அதால கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லா டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ கூட அது அந்த சோல்ஜருக்கு என்ன ஆர்டர் போடுதுன்னா அதுவும் நம்ம ஹீரோயினுடைய அப்பா பேசுற மாதிரி ஆர்டர் போடுது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருங்க அப்படின்னு ஆர்டர் போட இவங்க அந்த மர வீட ட்ராக் பண்ணி வந்திருப்பாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக்
பண்ணலான்ற மாதிரி உள்ள வர நம்ம ஏலியன் பையனுக்கும் ஹீரோனுக்கும் தெரிய வந்துருது. ஸோ அவங்க 2 பேரும் எப்படியோ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரிக் பண்ணி வேகமா வெளியில ஓடி போறாங்க. அந்த டைம்ல தண்ணி கடையில இருந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து வெளியில வருது. ஸோ இதுல தானே இந்த ஏலியன் பையன் வந்திருப்பான். அப்படியே தாவி அதுக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் தாவி உள்ள போலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பின்னாடி இருந்து ஒரு சோல்ஜர் வந்து கன் ஃபயர் பண்ணிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு லைட்டா அடிபட்டுருது. இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. ஆனா மறுபடியும் அந்த ரா இருக்கு இல்லையா, ஸோ ரான்றது அந்த ஏஐ மாதிரி வானத்துல ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ரா வந்து மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. என்னன்னா மிசைலை லான்ச் பண்ணுங்கன்ற மாதிரி. அதே மாதிரி மிசைல் எல்லாம் லான்ச் பண்றாங்க. அது கரெக்டா இந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல பட்டு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. இங்க ஹீரோயினோட அப்பாவும் அந்த பாடி கார்டும் ஒரே கார்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் வருது. என்னது நான் வேற சொன்னேன், இவங்க வேற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பேசிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தண்ணிக்குள்ள விழுந்துச்சு இல்லையா, அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணியை எடுத்து அதை ஹீல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா வேகமா போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த ரா ஸ்பேஸ் ஷிப் வந்து இவங்களுடைய லொகேஷனை கண்டுபிடிச்சு அதை ஹெலிகாப்டர் கிட்ட சொல்லி கரெக்டா இங்க ஷூட் பண்ணுங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குது. ஸோ சோல்ஜரும் இது எல்லாமே நம்மளுடைய ஹெட் தான் ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு தாறுமாறா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 2 ஹெலிகாப்டர் சேர்ந்து மிசைலை லான்ச் பண்ண அது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அடிச்சிருது. அதனால தண்ணி கடியில போயிட்டு இருந்தது அப்படியே வெளியில வந்து பறக்க ஆரம்பிக்குது. இப்போ ரொம்பவே அடி வாங்கிடுச்சு இல்லையா, அதனால இந்த ஊருக்குள்ள எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து பொத்துன்னு விழுந்துருது. ஸோ கட் பண்ணா இப்போ இந்த மிலிட்டரி பேஸை காமிக்கிறாங்க. அங்க எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனையும் கூப்பிட்டு போறதுக்காக கார்ட்ஸ் வந்திருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னா ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சு போட்டு வேகமா ஒரு வண்டிக்குள்ள ஏறான். உள்ள பார்த்தா அந்த ஏலியன் சூட் இருக்கும். அப்புறம் என்ன, அதை போட்டுக்கிட்டு வெறித்தனமா வெளியில வரான். சோ இப்ப பாத்தீங்கன்னா அதுல ப்ளூ கலர்ல லைட் எரிய ஆரம்பிக்குது. ஆல்ரெடி உனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, அதனால எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிக்கிறான். தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்து அந்த சூட் எல்லாம் அப்படியே கலத்தும் போதுதான் இவனுக்கு ஒண்ணு தெரிய வருது. என்னன்னா அந்த ஹீரோயினையும் ஏலியன் பையனையும் கவர்மெண்ட் வந்து சுத்திட்டு இருக்குது, அவங்கள போட்டு தள்ள போறாங்கன்றது தெரிய வந்து இவன் வேகமா சூட்டை மாட்டிட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வரான். அதே டைம்ல இங்க ஒரு ஹெலிகாப்டரும் நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கும். அது அப்படியே அந்த ஸ்பேஸ் ஷட்டில் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா நம்ம எக்ஸோடைய என்ட்ரி. அவன் பாஞ்சு வந்து ஹெலிகாப்டரை திசை திருப்பி எப்படியோ பாத்தீங்கன்னா இவங்களை காப்பாத்துறான். ஸோ கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினுடைய அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுவாரு. ஸோ வேகமாக வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. லைட்டாக ரத்தம் இருக்கிறத மட்டும் நோட் பண்ணுறாரு. ஸோ அதே டைமில் இவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த 3 பேரும் தப்பிச்சு ஒரு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான், உங்களை எதுக்கு எல்லாருமே கொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னதும், இது எல்லாமே ராவோடைய வேலை நினைக்கிறேன், என்னுடைய ஸ்பேஸ் ஷிப்பை அது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துருச்சு. ஸோ இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்பவே மோசமானது, அதால எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். அது வந்து ஹீரோயினை அழிக்க சொல்லிச்சு, ஆனால் நான் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ என்னையும் சேர்த்து கொலை பண்றதுக்காக அதை அனுப்பி வச்சிருக்காங்க, அது ரொம்பவே மோசமானது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து, என்னுடைய பொண்ணை கொலை பண்ண யார் உத்தரவு போட்டது, எதுக்கு நீங்க அவங்க மேல இப்படி தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் பொறுமையா இருங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் வந்து விசாரிக்கிறாரு. அப்ப அங்க உள்ள ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி அது எல்லாமே ஹீரோயினோட அப்பா தான் ஆர்டர் கொடுத்தாரு, அவர் சொல்ல போய் தான் நாங்க இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டையும் காட்டுறாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங்ல ஹீரோயினோட அப்பா தான் அவங்கள தாக்குங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து இவர் ஷாக்காகி நின்றுட்டு இருக்கும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து ஒன்று ஓட ஆரம்பிக்குது. என்னன்னா ஹீரோயின் வந்து அதுல பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரி ரீசெண்டா நடந்த வெடி விபத்துக்கு நான் தான் காரணம், அது போக இன்னுமே நான் நிறைய பேரை அழிக்க போறேன், என்னையே நீங்க இவ்வளவு நாள் லேப்ல வச்சு ரிசர்ச் பண்ணீங்கல்ல, இனிமேல் உங்களை நான் டெஸ்ட் பண்ண போறேன், உங்க எல்லாரும் மேலேயும் நான் தாக்குதல் நடத்த போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஸோ ஆக்சுவலா இது எல்லாமே பண்றது அந்த ரா ஸ்பேஸ்ஷிப்போட வேலை தான். அதுதான் ஹீரோயின் இந்த மாதிரி பேசுற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ஹீரோயினோட அப்பா இதை பார்த்து ஷாக்காகிறாரு. கண்டிப்பா இது என்னுடைய பொண்ணு பேசல, அவ என்கிட்ட பண்ண வீடியோ கால யாரோ இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா நான் இந்த ஆர்டரும் கொடுக்கல. சோ ஏதோ ஒரு பெரிய தப்பா இருக்குது, எல்லாம் டெக்னாலஜி யாரோ ஹேக் பண்ணி இருக்காங்க. சோ இனிமேல் நம்ம டெக்னாலஜி வைஸா நம்ம எதுவுமே மூவ் ஆக கூடாது, பதிலுக்கு நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி நம்ம பப்ளிஷ் பண்ணலாம், அப்பதான் மக்களுக்கு புரிய வரும், இல்லைன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்து தப்பா நினைச்சுப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க தலைவரும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. சோ இதனால அடுத்த நாள்ல வர நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ரான் சொல்லப்படுற ஒரு ஸ்பேஸ்ஷிப் தான்
நம்ம சிஸ்டம் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி ஹீரோயின் அந்த மாதிரி பேச வச்சிருக்குது. ஸோ யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் மக்கள்லாம் நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்களா? இப்போ எல்லாமே டிஜிட்டல் தானே, அதனால மேக்ஸிமம் யாருமே அதை பார்க்கல. எல்லாருமே இந்த வெடி விபத்துக்கு காரணம் ஹீரோயின் தான். ஸோ கண்டிப்பா ஹீரோயின் வந்து ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்டா தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோயினை ஒரு பெரிய நாட்டு துரோகியா பாக்குறாங்க. இப்போ அதே டைம்ல ஹீரோயின் எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க பாத் டப்ல படுக்க வச்சு ஃபுல்லுமே தண்ணியா ஃபில் பண்றாங்க. அந்த டைம்ல அந்த பேண்ட் இருக்கு இல்லையா, அது மூலமா ஏதோ ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இது மூலமா நம்ம ஹீரோயின் வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஏலியன் பையன் சொல்றான், இந்த மாதிரி இந்த நாட்டு மக்கள் இந்த பேண்ட் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, ஸோ அது வந்து எங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. அதனால ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக தான் அந்த ரான்ற ஸ்பேஸ்ஷிப்பை அனுப்பி இருக்கிறாங்க. அதுதான் ஹீரோயினை இப்போ இப்படி ஒரு தீவிரவாதி மாதிரி மக்கள் கிட்ட காமிச்சிடுச்சு அப்படின்னதும் உடனே ஃப்ரெண்டுக்காரனும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அப்படின்னா நம்ம இதை பத்தி அந்த மிலிட்ரி கிட்ட சொல்லலாம், அவங்க கிட்ட நம்ம ஹீரோயினை ஒப்படைச்சிடலாம். ஏன்னா வெளியில போனா ஹீரோயினுக்கு கண்டிப்பா மக்கள் கிட்ட இருந்து பிரச்சனை வரும் போது இல்ல அப்படிலாம் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி இந்த லவர் பையன் சொல்லிட்டான். அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து மயக்க மருந்த கலந்து அதை லவர் பையன் கிட்ட கொடுத்து அவனை மயக்கமாக்கி ஹீரோயின் இங்கேயே ஹீல் ஆகட்டும், இவனை ஃபர்ஸ்ட் நம்ம மிலிட்ரியில ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பாவை மீட் பண்றதுக்காக அப்படியே அவருடைய இடத்துக்கு போறாங்க. ஆனா அவருக்கு தான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்தாலே ஆகாது இல்லையா, அதனால அங்க வச்சும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் தெரிய வருது நம்ம லவ்வர் பையனும் இங்க தான் இருக்கான்ற மாதிரி. ஸோ அவன் தான் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த மாதிரி ரான்னு ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்குது, அந்த ஸ்பேஸ்ஷிப் இங்க வந்ததுக்கு காரணமே உங்களுடைய பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக தான். ஏன்னா அவளுக்கு அந்த பேண்ட் மூலமா அளவு கடந்த சக்தி வந்து கிடைச்ச மாதிரி. ஸோ அதை வச்சு நீங்க ரிசர்ச் பண்றதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு போது இந்த அப்பாக்காரர் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. என்னுடைய பொண்ணையே போட்டு தள்ள பாக்குதா, அந்த ரான்றது எங்க இருக்குது, அதை நாங்க போட்டு தள்ளுறோம், உனக்கு அதோடைய லொகேஷன் தெரியும் தானே எங்க இருக்குன்ற மாதிரி. ஸோ நீ எங்களுக்கு சொல்லுன்னும் போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நான் சொன்னாலுமே உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லி பாக்குறான். இருந்தாலும் அவர் விடாம கேட்கறதுனால சரின்ற மாதிரி சொல்லிட்டான். அதே டைம்ல ஒரு பாடி கார்டு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, ஸ்டார்டிங் சீன்ல இருந்து வந்திருந்தான் இல்லையா, அவனை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ பரபரப்பா பேசிட்டு இருக்கிறான் யாரு கூட போன்ல. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோனுடைய அப்பா வந்து அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு அந்த அபார்ட்மெண்ட்ல இருப்பா, அங்க போய் நீ சேஃபா கூட்டிட்டு என்னுடைய இடத்துக்கு வரணும் சரியா அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் லீவ் வேணும், நான் வெளியில போகணுன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நீ இதை சீக்கிரமா முடிச்சிரு, இது ரொம்பவே எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அனுப்பி விட்டுறாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் இங்க பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல இருந்து கண்மொழிக்கிறான். அவளுக்கு எல்லாமே சரியாகிடுச்சு. அதாவது அந்த பேண்ட் மூலமா அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி இவளுடைய உடம்பு ஃபுல்லுமே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஒன்றுமே புரியாமல் அப்படியே கதவை திறந்தா வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பாடி கார்டு இருக்கிறான். அப்புறம் என்ன ஹீரோயினை கூட்டிட்டு சேஃபாக மிலிட்ரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறான். அப்படி வரும்போது அவன் சோகமாக இருக்கிறத பார்த்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ தான் நமக்கே தெரிய வருது, ஆக்சுவலாக இவனுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு வெடி விபத்து வந்து நடந்திருக்கும்ல, அதுக்கு காரணம்ன்றது கூட நம்ம ஹீரோயினை சொல்லியிருக்குமே. ஸோ அந்த வெடி விபத்தில் இவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்பவே அடிபட்டுரும் போல, அதுலேயும் இவனுடைய பையன் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறான். அதனால தான் இவ்வளோ கோவத்தில் இருக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளோ சொல்லி பாப்பா இல்ல நான் அதை பண்ணலன்ற மாதிரி. ஆனா இருந்தாலுமே இவன் வந்து என்ன சொல்றானா, என்னுடைய பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உன்னைதான் நான் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மிலிட்டரி பேஸ்க்கு கூட்டிட்டு வரான். அதே டைம்ல அந்த மிலிட்டரி இருக்கிற இடத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஊர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவ தான் வெடி விபத்துக்கும் காரணம், அவளை போட்டு தள்ளுங்க அப்படின்னு போராடிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம பாடி கார்டு தான் சேஃபா ஹீரோயினை கூட்டிட்டு அவளுடைய அப்பா கிட்ட வந்து ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல, சோ நான் அந்த வேலையில இருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் அப்போ என்ன சொல்ற நீயும் இதை நம்பிட்டியா, என்னுடைய பொண்ணு அதுக்கெல்லாம் காரணம் இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாப்பாரு. ஆனா அதெல்லாம் கேட்காம அவங்க இருந்து கிளம்பிட்டான். சோ கட் பண்ணா இப்ப அந்த ரா ஸ்பேஸ்ஷிப் அழிக்கணும் இல்லையா, அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா மேல இருக்கிற சேட்டிலைட் எல்லாத்தையுமே நம்ம டெம்பரரியா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு டெலிகாம்ல தானே வேலை பார்ப்பான், அந்த கம்பெனிக்கு வந்து அவனை வந்து அனுப்பிவிட்டு அவங்க கிட்ட எல்லாரும் முன்னாடியும் பேச வைக்கிறாங்க. ஸோ அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே அந்த ரான்ற ஸ்பேஸ்ஷிப் தான் காரணம், ஸோ நம்ம இந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு நம்மளுடைய சேட்டிலைட் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கணும், அப்பதான் நம்ம தாக்குறது அந்த ராக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சம்மதம் வாங்குறான். அதே மாதிரி மிலிட்டரியும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிசைலை வந்து லான்ச் பண்றாங்க அந்த ராவை அழிக்கிறதுக்காக. ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் வர ஆஃப்ல இருக்கிறதுனால அந்த ராக்கு இதை பத்தி தெரியல. ஸோ அது எதிர்பார்க்காத நேரத்துல அதை போய் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஸோ அதுவும் பயங்கரமா வெடிச்சு சதறுது. ஸோ இதனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு வந்து ஆபத்து போயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோக்கு இது மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அதனால அந்த ரா ஸ்பேஸ்ஷிப்க்கு கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும் நீ இன்னுமே இருக்க தானே அப்படின்னும் போது அதுவும் பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுது. ஸோ இப்போ எல்லாருக்கிட்டையும் அது கம்யூனிகேட் பண்ணி பேச ஆரம்பிக்குது. ஸோ என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, என்னையே நீங்க தெரியாதனமா அட்டாக் பண்ணலாம் நினைச்சிட்டீங்க தானே. ஸோ உங்களுடைய அழிவை வந்து நான் நார்மலா வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா கொடூரமா வைக்க போறேன், நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உங்களுடைய அழிவு வந்து கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து உன் மேலெல்லாம் எங்களுக்கு கோவம் இல்லை, ஸோ நீ எங்க கூட வந்துடலாம் அப்படின்னு போது. ஆனா நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதனால அந்த
ஏயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமா கோவப்பட்டு என்ன பண்ணுதுன்னா மேகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே ஒரு சுழற்சி மாதிரி உருவாக்குது. அது போக தண்ணி எல்லாமே அந்த சிட்டில இருந்து அப்படியே அடியில இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்றதுக்கு ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்துது. ஸோ கட் பண்ண அந்த சைடு மிலிட்ரி பேஸை காமிச்சா அங்கே ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே சேஃபாக இங்கேருந்து போயிடுங்க, நாங்கள் இங்கேருந்து என்ன அட்டாக் பண்ண முடியுமோன்ற மாதிரி நாங்கள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அந்த ரான்ற ஸ்பேஸிப் வந்து இப்போ அந்த தண்ணிக்குள்ளே தான் மறைஞ்சிருக்குது. ஸோ நாங்கள் அதை பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் கடைசி செகண்டில் நம்ம லவ்வர் பையன் மட்டும் கீழே இறங்கி வந்துட்டான். ஸோ அவன் நேராக ஹீரோயினுடைய அப்பா கிட்ட வந்து, இங்கே பாருங்க அந்த ராவை வந்து உங்களால் அழிக்க முடியாது, அதை அழிக்கிறதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும், ஏன்னா அது உங்களால கண்டுபிடிக்க முடியாது, அது தண்ணிக்கடியில மறைஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் ஷட்டில் மட்டும் கொடுங்க, நான் அதை எடுத்துட்டு போய் வேகமா ஃபுல் ஸ்பீட்ல நான் அந்த ராலை போய் மோத்தினா அது கண்டிப்பா வெடிச்சு சதறிடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஆனா ஒண்ணு நான் மட்டும் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்கிற கடைசி சான்ஸ்ன்றதுனால ஹீரோயினுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாரு. அதே டைம்ல இந்த பாடி கார்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா வெடி விபத்துல அவனுடைய பையன் வந்து பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பான்ல, அவன் வந்து இறந்து போயிட்டான்றது தெரிய வருது. அதனால ஹீரோயின் மேல பயங்கரமா கோவப்படுறான். அதே டைம்ல ஹீரோயின் போயிட்டு இருந்த அந்த ஹெலிகாப்டரும் பாத்தீங்கன்னா தண்ணியில மோதி அப்படியே ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ நல்ல வேலையா ஒரு பில்டிங் மேல ஏறி அப்படியே தப்பிக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் இங்க அந்த ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு வேகமா தண்ணி கடியில அந்த ராவை போய் மோதிடலான்ற மாதிரி பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் இருந்த இடத்துக்குள்ளேயும் தண்ணி வர்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு, இது எல்லாமே என்னால தானே, என்ன வச்சு பண்ண ரிசர்ச்னால தானே, அதனால தானே அந்த ரா வந்து என்னை போட்டு தலை பார்க்குது, ஸோ நானே என்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றேன், என்ன கொலை பண்ணிட்டா அது இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட்டுருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் தான் வெடி விபத்துக்கு காரணம், நான் தான் அங்க ஒரு பெரிய பாம்பை வச்சேன், ஸோ உங்களுக்கு கொலை பண்ணணும்னா இப்போ என்ன கொலை பண்ணிருங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறா. அந்த இடத்துல தான் அந்த பாடி கார்டும் இருப்பான். ஸோ அவனுக்கு இதை கேட்டதுமே எப்படி இருக்கும், பயங்கர கோவமா இருக்கும். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் முன்னாடியும் கெத்தாவா சொல்ற அப்படின்னு சொல்லி கன் எடுத்து ஷூட் பண்றான். ஆனா நல்ல வேலையா நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் உடையில வந்து ஹீரோயினுடைய உயிரை காப்பாத்துறான். அதே டைம்ல தண்ணியும் இருக்குல்ல, ஸோ மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்குது, கீழே இருந்து மேல வந்துட்டு இருக்குது இல்லையா, அது அப்படியே அவங்கள மூழ்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோயினும் தண்ணிக்குள்ள போயிடுறா. தண்ணிக்குள்ள போனவளுக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிக்குது, பயங்கர வெறுப்பு வர ஆரம்பிக்குது. அதனால அந்த பேண்ட்ல இருந்து ஃபுல் எனர்ஜியும் வெளிப்படுது. ஸோ அப்படி வெளிப்பட்டதுனால அந்த ரா இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸிப் வந்து தண்ணிக்குள்ள மறைஞ்சிருந்துச்சுல்ல, அது அப்படியே வெளிப்படையா நம்ம ஹீரோயின் வந்து தூக்கி விட்டுறா. ஸோ அவளுடைய பவர் மூலமா அது வெளியில வந்துருச்சு போல. ஸோ இதை வானத்துல சுத்திட்டு இருக்கிற அந்த ஜெட் எல்லாம் பாத்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா தாக்குதல் நடத்துறாங்க. இதை வந்து அந்த ரா எதிர்பார்க்காததுனால அந்த அட்டாக்ல மாட்டி சின்ன பின்னமா மாறி கடைசியில வெடிச்சு சதறுது. ஸோ இப்போ அதுவே போயிட்டதுனால எல்லா தண்ணியும் அப்படியே நார்மல் ஆகுது. அதோட இடத்துக்கே திரும்பி போக நம்ம ஹீரோவும் இன்னுமே சாகல, உயிரோட தான் இருப்பான். அவன் எப்படியும் அந்த பில்டிங் பக்கத்தில் வரான். ஸோ ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக உயிரை விட்டான். ஸோ அதையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயினோடைய அப்பா வந்து கிரேவியார்டுக்கு வந்து ஒரு கலரையை பார்க்குறாரு. பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. யாருடைய கலர் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோடைய கலரை தான். ஸோ அவள் செத்துட்டா போல. ஸோ அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சைடில் வந்து இன்னொரு கலரையை பார்த்து பரிதாபப்படுறாரு. அது யார் கலர்னு பார்த்தா நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய கலரை தான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஹெலிகாப்டரை எடுத்துட்டு ரொம்ப தூரம் போய் ஏதோ ஒரு மலைகள் மேலெல்லாம் இறங்கி அங்க இருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து ஒருத்தைய மீட் பண்றாரு. ஸோ அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அவ இன்னுமே உயிரோட தான் இருக்கிறா. தன்னுடைய பொண்ணு செத்துட்டான்னு மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேக்கான கலர் எல்லாம் செட் பண்ணிருக்கிறாரு போல. அது போக இப்ப நம்ம அந்த ஏலியன் பையனை பார்த்து, இப்ப நீ என்ன பிளான் வச்சிருக்கிற, என்னுடைய பொண்ணை எங்க கூட்டிட்டு போக போற அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நீங்க எல்லாருமே நினைச்சு கூட பார்க்காத ரொம்ப தூரம் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தண்ணியை வந்து டச் பண்றான். டச் பண்ணதுமே உள்ள இருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து வெளியில வருது. இது என்ன ஸ்பேஸ்ஷிப்னா அந்த ரா ஸ்பேஸ்ஷிப் வந்து இவனுடைய ஸ்பேஸ்ஷிப் வந்து ஒளிங்கி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸ்ஷிப் தான் இது. ஸோ இது மூலமா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு இவனுடைய கிரகத்துக்கு போக போறான்றது மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா இதுக்கு தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஆனா இன்னுமே வரல, வந்ததுமே அதையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.